நாமக்கல்லிலும் கூண்டோடு வெளியேறியிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. நாமக்கல் மாவட்டம் நாம் தமிழர் கட்சி முன்னாள் செயலாளர் உட்பட 50 பேர் கட்சியிலிருந்து கூண்டோடு விலகியிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கிட கேட்கலாம். ஸ்ரீதர் வணக்கம். என்ன நடக்கிறது நாம் தமிழர் கட்சியில்? தற்போது இந்த 50 பேரும் என்ன குற்றச்சாட்டை வலியுறுத்தி விலகியிருக்கிறார்கள்? விவரங்கள் என்ன? நாம் தமிழர் கட்சியின் நாமக்கல் மாவட்ட முன்னாள் செயலாளரும் வழக்கறிஞருமான வினோத்குமார் இன்று நாமக்கல்ல செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசும்போது, கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை நாம் தமிழர் கட்சியின் நாமக்கல் மாவட்ட செயலாளராக பதவி வகித்து வந்தேன். கட்சி நடத்திய பல்வேறு கூட்டங்கள், போராட்டத்தில் ஈடுபட்டேன். இதற்காக பணம் செலவழித்து கூட்டங்களை கூட்டினோம். கட்சிக்காக பல லட்சம் வரை செலவழித்ததாகவும், கட்சியில் தற்போது எங்களுக்கு மரியாதை இல்லை என்றும், அதே போல நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நோக்கமாக இருக்கக்கூடிய மதசார்பின்மைதான் தற்போது சீமான் மதவாதத்தை ஆதரிக்கும் நோக்கில் நடந்து கொள்கிறார். மேலும் சீமானை தொடர்ந்து சந்திக்க முடியவில்லை. இது பொதுமக்கள் மத்தியிலே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாகவும், சீமானை தொடர்பு கொள்ளவே முடியவில்லை. கடந்த 2 ஆண்டுகளாக அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை வினோத்குமார் தெரிவித்துள்ளார். இதனால் அதிருப்தி அடைந்துள்ளோம். எனவே அந்த கட்சியில் இருந்து நாங்கள் விலக முடிவு செய்ததாக இன்னைக்கு செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் தெரிவித்தார். மேலும் இந்த நான் மட்டும் இல்லாமல் தற்போது நிர்வாகிகள் ஒரு 50 பேர் இந்த கட்சியில் இருந்து விலகுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிற கட்சியில் இணைவீர்களா என தெரிவித்த போது அவர் தனது ஆதரவாளருடன் கலந்து பேசி பிற கட்சியில் இணைவது குறித்து முடிவு செய்யப்படும் என அவர் தெரிவித்துள்ளார்.